பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சில சாட்சிகளை சொல்லவும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை உங்கள் மத்தியில சொல்லவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் யோவானின் சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் தேவனோ ஜீவனை தரும்படியாகவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் ஆண்டவர் வருகிறார். அப்ப இதுல நம்ம பார்க்கும் போது நம்ம 9வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு குருடன் இருக்கிறார். அவர் அந்த வழியிலே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். பல பேர் போய்கொண்டு இருக்கிறார்கள், அவரை பார்த்து கொண்டு போகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை யாராலையும் எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் இயேசுவோ அந்த மனிதனை பார்த்து அவர் கூட இருந்த சீடர்களை கேட்கிறார்கள், இவர் செய்த பாவமா இல்ல பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவோ பதிலை தந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த உள்ளத்தின் ஏக்கம், அதாவது சுகம் வேண்டும் இந்த மகனுக்கு குறித்து வருகிற இந்த மகனை குறித்து இருக்கிற எல்லா காரியங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜீவனை பரிபூர்ணமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது லாசருவை பற்றி நாம் வாசிக்கிறோம். லாசரு மரித்து போய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் லாசருக்காக 4 நாள் மரித்து போய் இருந்தாலும் ஆண்டவர் லாசருக்காக ஆண்டவர் போய் சந்தித்து ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து லாசரு மீண்டுமாய் வெளியே வரவும், அதுக்கு முன்பாக இருந்த தடையும் அதை அந்த கல்லை ஆண்டவர் எடுத்து போடவும் ஆண்டவர் ஜீவனை தருகிறார். அப்ப ஆண்டவர் நம்மளோட சமூகத்துல இருக்கும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் ஜீவனை தந்து எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப நீதிமான இருந்த நோவாக்கு ஆண்டவர் ஜீவனை தந்து பரிபூர்ணமாக ஆண்டவர் ஜீவனை தருகிறார், வாழ்வை மாற்றுகிறார். அதே போல இந்த சகோதரர் பவுலுக்காக ஆண்டவர் செய்த நன்மைகள் பல காரியங்கள். அப்ப இவருடைய வாழ்வே ஒரு சாட்சியாய் மாறிவிட்டது. அவர் கஷ்டத்துல இருந்தார், எங்கெங்கயோ வேலை செய்தார், குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பத்துல சாபம் போல ஒரு பிரச்சனைகள், எல்லா துன்பங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், பல போராட்டத்திலையும் அவர் கடைசியா ஒரு முடிவை எடுத்தார். தேவனே, நான் உண்மை தேடி வரேன் என்று சொல்லி நம்ம பத்துகஜ ஆலயத்துக்கு வந்து அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். எது அவர் எழுந்தாரோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் தந்து குடும்பத்தை மீண்டுமாய் இணைத்து எல்லாவற்றையும் மகிமையை காணத்தக்க ஆண்டவர் செய்து இன்னைக்கு கடனே இல்லாத மனிதனாய் ஆண்டவர் வைத்து இவரை நிற்க வைக்கிறார். அதே போல இயேசுவை நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தந்து அது பரிபூர்ணமாய் ஆண்டவர் மாற்றுவார். எந்த கடனும் இல்லாமல் சுகம் தந்து உங்களை பலத்தோட ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சில வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்பின ஒரு தேடி வந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இதே சேர்ச்சிக்கில் வந்து உட்காந்துருப்பேன், ஒரு தனியாக மூலையில் உட்காந்துட்டு வாழ்க்கை திசையே இல்லாமல் இருந்தேன். யாரை நம்புறது, யாரு கடவுள்னு அப்படி தான் வந்து உட்காந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தேன், அவரை உணர ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் ஒன்றா மாற ஆரம்பிச்சிச்சு. குடும்பமே பிரிஞ்சு போய் தனிமையில் இருந்தேன். நான் இன்னைக்கு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு ஆண்டவர் காரணமே ஏசப்பா தான். ஏசப்பா நம்பி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும். God bless you all. See you all soon. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.